வெல்கம் டு மௌனி மீடியா. நடிகர் சிட்டிசன் மணி. இவரை காமெடி நடிகரா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இவர் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆமாங்க, இவர் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படம் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஏன் சிட்டிசன் மணி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருக்கு சிட்டிசன் மணி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, அஜித் நடிச்ச சிட்டிசன் படத்துல டீ மாஸ்டரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தின் மூலமா தான் இவர் பிரபலமானாரு. அதுக்கப்புறமா இவர் தவசி, வில்லன், அந்நியன், ஆறு, தாமிரபரணி, முனி, மாஞ்சாவேலு இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான முக்கியமான நிறைய படங்கள்ல காமெடி நடிகரா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு எல்லாருமே படங்கள் டைரக்ஷன் பண்றாங்க, நாமளும் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல புதுமுக நடிகர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு. இவர் அந்த படம் டைரக்ஷன் பண்ண பின்னாடி நடிக்கிறதவே விட்டுட்டாரு. இவர் அடுத்தடுத்த படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தா கூட இவருக்கு டைரக்ஷன் மேல ஆர்வம் இருக்கிறதுனால படத்துல நடிக்கிறத விட்டுட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இவர் அந்த படம் டைரக்ட் பண்ண பின்னாடி எந்த படமும் டைரக்ஷன் கூட பண்ணல. இவர் டைரக்ஷன் பண்ண அந்த ஒரு படம் என்னன்னா 2019 வெளிவந்த பெருநாளி அப்படின்ற படம். இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இவர் பெருநாளி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ண பின்னாடி ஏன் படங்கள்ல கூட நடிக்கல அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.